இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் மீட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் மீட் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து meet.google.com இந்த வெப்சைட்டை வந்து தட்டினா வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இங்கே நியூ மீட்டிங்னு கீழே இருக்குல்ல, நியூ மீட்டிங்கில் இப்போ கிரியேட் மீட்டிங் ஃபார் லேட்டர் இப்போ லிங்க் நீங்கள் எடுத்து அப்புறமேட்டு போட்டுக்கலாம். இல்லைனா ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் இப்போ வந்து ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கொடுக்குறேன். கொடுத்தோடனே லோடிங் ஆகிட்டு இருக்கும். லோடிங் ஆனோடனே நம்மளுக்கு வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து இங்கிட்ட இருக்கிறது வந்து இது வந்து மைக்ரோஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு, நீங்கள் பேசும்போது மற்றவங்களுக்கு கேட்கணும்னா இது மைக்ரோஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு. இதை வந்து இப்படி பண்ணால் ஆஃப் ஆகும், இதை தட்டினா வந்து ஆன் ஆகும். நீங்கள் ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறத வந்து இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு இப்படி நீங்கள் பேசுகிறது கேட்டுச்சுன்னா இது வந்து ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து என்னதுன்னா கீழே வீடியோ பட்டன் இருக்குது. இந்த வீடியோ பட்டனை வந்து நீங்கள் தட்டினீங்கன்னா வீடியோ ஆன் ஆகும். அடுத்து வீடியோ ஆன் ஆகுச்சுன்னா அங்கே தெரியும் உங்கள் வீடியோ எல்லாருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சைடு வந்து ப்ரெசன்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரெசன்ட் நவுன் கொடுத்தீங்கன்னா இவர் என்டையர் ஸ்க்ரீன் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடு போடுறீங்களோ அது பூரா அது சார். நான் இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் வீடியோ ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது யூடியூப் தட்டிட்டு ஒரு வீடியோ தட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்து விசிபிளாக இருக்கும். உங்களுக்கு மிரரிங் அவாய்ட் ஆகிறதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஸ்டாப் ப்ரெசென்டிங் கொடுத்தீங்கன்னா, இல்லைனா மிரரிங் அவாய்ட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ தட்டி போட்டு காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்டாப் ப்ரெசென்டிங் கொடுத்தா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ப்ரெசென்டிங் ஆகும். ப்ரெசென்டிங் வந்து நின்று போயிடும். அடுத்து எவ்வளோ பீப்புள் இங்கிட்டு இருக்காங்கன்னு வந்து இந்த காலில் வந்து நான் மட்டும் இருக்கேன்ல, இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க காட்டலாம். இங்கிட்ட வந்து இன்கால் மெசேஜஸ் இங்கிட்ட சேட் வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. people participated ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் சேட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு ஃபீச்சர் வந்து என்னதுன்னா கூகுள் மீட்டில் என்னென்னா லே அவுட் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்க்கணும், டெஸ்ட் எழுதுறாங்க நிறைய பேர்னா டைலில் வச்சிங்கன்னா 49 பேர் கிட்டத்தட்ட பார்க்கலாம். இது ஒரே ஒரு ஆள் மட்டும் ஸ்பாட்லைட் வச்சுக்கலாம். அடுத்த ஃபீச்சர் வந்து என்னதுன்னா எல்லாரையும் மியூட் பண்ணுறதுக்கு இங்கிட்டு கீழே வந்து வந்தோடனே ஒரு 3 பட்டன் இருக்கும். அந்த 3 பட்டனை தட்டிட்டு மியூட் கொடுத்தா மியூட் ஆயிரும். அதே மாதிரி ரிமூவ் பட்டன் இருக்கும், ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆயிரும். இங்கிட்ட இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே நெட்ஒர்க் இருக்கும். நெட்ஒர்க் எவ்வளோ செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் MBPS ஸ்பீடு இருக்குது. அடுத்து சப்போஸ் நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது லேப்டாப் ஹேங் ஆகிறதுக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம CPU எவ்வளோ யூசேஜில் இருக்குது அப்படின்னு. அடுத்து வந்து இங்கிட்டு ஒயிட் போர்டு ஓப்பன் அ ஜாம், இந்த ஒயிட் போர்டு நாங்கள் தட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் அ நியூ ஒயிட் போர்டு கொடுத்தா நம்ம ஸ்க்ரீனில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் போகும். இந்த பார்த்தீங்களா ஷேர் அ ஜாம் இன் ஃபைல் இந்த மீட்டிங்கை தட்டிட்டு வந்து நீங்கள் இங்கிட்ட ஸ்க்ரீனில் எழுதுறது வந்து அவங்களால பார்க்க முடியும். ஸ்க்ரீனில் அதனால இப்போ எதாவது கிளாஸ் நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு தட்டி அவங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாம் ஃபைல் வந்து. அடுத்து வந்து என்னதுன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேறு ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா இங்கிட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் வந்து நான் இப்போ கேமரா ஆஃப் பண்ணியிருக்கறதுனால இங்கிட்டு பேக்ரவுண்ட் பிளர் இருக்குது, பேக்ரவுண்டை பிளர் பண்ணணும். அடுத்து இங்கிட்ட வந்து அனிமேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஃபீச்சர்ஸ் வந்து அனிமேட் பண்ணும். இவ்வளோ இது இருக்குது கூகுள் மீட்டில். இதெல்லாம் எடுத்து மீட்டிங் இன்ஃபோ இதில் வந்து காப்பி ஜாயினிங் இன்ஃபோன்னு கொடுத்து உங்கள் இதில் போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து காப்பி ஆகிருக்கும். கிளிப் போர்டு பார்த்தீங்கன்னா இதில் போய் நீங்கள் CTRL+V கொடுத்து அந்த பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஐடி காப்பி ஆகிருக்கும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது கூகுள் மீட்டில். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.